வள்ளுவர் ஒரு அற்புதமான கருத்தை ஒரு குழந்தைய மூலமாக உலகத்து போதிச்சிருக்காரு. யாராயிலும் அதுக்கு உரை எழுதுனாங்களோ என்னவோ தெரியல, அது காளியப்பனை கேட்டா தெரியும். யாழினிது குழலினி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேட்டாது. இன்னொன்று அப்புறம் சிறுகை அளாவிய கூழுன்னு வருமே, அமிழ்தினும் ஆற்ற இனிதே மக்கள் சிறு கை அளாவிய கூழ். என்னன்னா, இந்த உடல்ல நான் சொன்ன பாருங்க, இந்த ரசாயனத்தை பொறுத்து உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி எப்பொழுதும் வெளியேறிக்கொண்டே இருக்குது. அந்த வெளியேறத நல்ல முறையை பயன்படுத்துறதுக்கு நாம் சில பயிற்சிகள் எல்லாம் வைக்கிறோம். ஆனா அந்த குழந்தைகளண்ட அது 1 முழம் இருக்கும், 1.5 முழம் இருக்கும். அதுலயும் இந்த 6 அடி வேகம் உள்ள மனிதனுக்கு வேண்டிய உயிர் சக்தி அவ்வளவும் அடங்கியிருக்கு. அப்ப மற்றவர்களை விட இந்த மின்னாற்றல் ஜீவகாந்த சக்தியினுடைய திணிவு குழந்தைகள் அதிகம் உண்டு. அந்த திணிவு என்ன ஆகுது, குழந்தைகளை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கவர்ச்சி. அதாவது அந்த ஜீவகாந்த சக்தி கவர்ச்சியை கொடுத்து அந்த குழந்தைகளை பார்க்கணும் அல்லது தொடணும் அல்லது மொத்தம் கொடுக்கணும்ன்றது வர்றது இதனாலதான். அப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்லி அதுக்கப்புறம் கொண்டு வரேன். நம்ம வீட்டுகளில் மாவு கரைச்சி வைப்பாங்க இட்லிக்கு. ஒருத்தர் கரைச்சி வச்சா புளிக்காது, இன்னொருத்தர் கழிச்சு வச்சா பொச பொசன்னு புளிச்சிடும். இது ரொம்ப பேருக்கு இது எப்படின்னு தெரியாது. அந்த கையில மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறவங்க கரைச்சாங்கன்னா புளிக்காது. ஆனா அவங்க சமையல் செய்தாங்கன்னா அந்த கையை வச்சு ஊசி போகாது. இங்க புளிக்காது என்றது இருக்குத, அது அங்க ஊசி போகாது சீக்கிரம். அவங்க கையை வச்சா தொட்டா ஊசி போடும், நீ தொடாதேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவறு இல்ல. இந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அந்த உடம்புல எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்து காட்டுது. அதே போல இந்த சிறு குழந்தையினுடைய ஒரு உடல்ல இருக்கக்கூடிய சக்தி நாம் உண்ணக்கூடிய உணவுல அது கைப்பற்றதுனாலே அது ஒரு புனிதமான ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸ் பாயப்பட்டதாக ஆகிவிடுகிறது என்ற உண்மையே அந்த கவியில உணர்த்தி இருக்கிறார். ஏன்னா நாம் அந்த ஜீவகாந்த சக்தியை பற்றி ஆராய்ச்சியும் அதனுடைய பயன் விளைவும் நாம் சரியாக புரிந்து கொண்டதனால வள்ளுவர் எந்த இடத்துல இருந்து அதை சொல்றாரு என்றது. அதே போல சொல்லக்கூடிய கருத்து அந்த ஒலியில அந்த குழந்தையினுடைய சொல்லிலேயே அந்த கவர்ச்சி வரணும். அது என்னமோ பிச்சா பிச்சான்னு தான் பேசுது. ஆனாலும் என்னமோ பேசுதுன்றது அதை பார்த்து சிரிக்கிறோம், மழுகிறோம், அணைச்சு கொள்றோம், முத்தம் எடுக்கிறோம்னு சொன்னா அந்த ஒலியில மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அதிகம். அதனாலதான் அதாவது ஒரு சின்ன பந்துல அதிகமான காத்து அடிச்சு வச்சா எப்படியோ அந்த மாதிரி அது அந்த 1 முழத்திலேயே 6 அடி உயரம் உள்ள உயரம் போகக்கூடிய வெலாசிட்டி உள்ள உயிர் சக்தி அடங்கி இருப்பதனால எந்த நேரமும் இந்த கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஓடும், குதிக்கும், அதை பண்ணும் இதை பண்ணும், நீ அப்பா போகாத, சரி அப்படின்னு அவர் அப்படிதான் திருமண உடனே அடிக்கும். அதே போல இதுக்கெல்லாம் காரணம் என்னன்ற போது அங்க உள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த உடலால கட்டுப்படுத்தி கொள்ள முடியவே இல்லை. அந்த அளவுக்கு அத்தகைய ஆற்றல் ஒரு பொருளை தொட்டுதானால் குழந்தை அந்த அந்த பொருளையே ஒரு தூய்மை அடைகிறது, மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாகுது. அந்த ஃபோர்ஸ் மனிதனுக்கு இன்னும் நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் மாறுதுன்னு சொல்லி அந்த இடத்துல வர்ணிச்சிருக்காரு அவர்.